வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஐயா கார்மேகம் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே உரையாற்ற உள்ளார். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? இதுவரை வாக்களித்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் எங்க ஐயா கணேசமூர்த்தி பாவம் கடைசியில இறந்தே போயிட்டார். இந்த முறை சீட்டு கொடுக்கலங்கிற வருத்தத்தில் அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் உண்டாகி இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறார். இதுவரை இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இது 18வது முறை இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. 17 முறை இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பேசியதுண்டா? ஏதாவது ஒரு தத்துவத்தை தாங்கி நின்றதுண்டா? எந்த தத்துவமும் இல்ல, சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பொறுப்பு, அந்த பதவி. அந்த ஒற்றை பதவிக்காக இத்தனை கட்சிகள் கூட்டணி போட்டு, இத்தனை கட்சிகள் சீட்டு பேரம் பேசி, நோட்டு பேரம் பேசி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. தேர்தலில் வாக்குக்கு 500, 1000 காசு கொடுக்கிறவங்க எப்படி உங்களுக்காக பேசுவாங்க? ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. வாக்கு கேட்டு போகும்பொழுது பணத்தை கொடுப்பாங்க, திருப்பி நீங்கள் உங்களுடைய உரிமை கேட்டு போகும்பொழுது வாயிலேயே மிதிப்பாங்க. அப்படித்தானே நடந்திருக்கு. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர்கள்ட்ட போய் நீங்க திருப்பி ஏங்கையா சாலை போட்டு கொடுக்கல, ஏனையா பேருந்து வசதி ஏற்படுத்தல, ஏனையா இந்த கழிவறை வசதிகள் ஏற்படுத்தல, சாக்கடை அடைப்புகள் ஏற்படுது, குடிநீர் தண்ணி எங்களுக்கு விநியோகம் இல்ல, இப்படி நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாரு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்கள் இருக்கு. அப்ப ஒரு மக்களை அவருடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், இவங்க எல்லாம் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள். ஆனால் அதிகாரத்திற்கு போனோம்னா என்னமோ 2 கொம்பு முளைச்ச மாதிரி, மோடிக்கு மண்டையில 2 கொம்பு, ஐயா ஸ்டாலினுக்கு மண்டையில 2 கொம்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு மண்டையில 2 கொம்பு முளைச்சது போல அதிகார திமிரில் பேசுவது, ஏழைகளை பார்த்து மக்களை பார்த்து கேள்வி கேட்பது, நக்கல் அடிப்பது, கிண்டல் செய்வது. இன்னைக்கு தேர்தல் நேரம் வருது, ஓட்டு கேட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பரதேசி மாதிரி தினமும் தெருவில் வரீங்களே எதுக்கு? அன்னைக்கு எங்கள் மக்கள் துன்பப்படும் பொழுது, அன்னைக்கு எங்கள் மக்கள் கஷ்டப்படும் பொழுது வராத இந்த நாட்டின் பிரதமர் பெருமகன் இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வராரு. வேலூருக்கு வர்றாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, சென்னைக்கு வருவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, கோயம்புத்தூருக்கு வருவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, அப்புறம் தென்காசிக்கு போவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா. ரோட் ஷோ எதுக்கு நடத்துற? ஒரு பொருளை விற்கிறதுக்கு ரோட்ல கடை போட்டு விற்பாங்க, பூக்கடை போடுவாங்க, இல்ல வேற ஏதாவது செருப்பு கடை போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை எதுக்கு தெருவில் போடுறாங்க? ரோட் ஷோ எதுக்கு பண்றாங்க? அந்த பொருளை விற்கிறதுக்கு. உன்னுடைய தாமரைக்கு தமிழ்நாட்டில் மவுஸ் இல்ல, உன்னுடைய தாமரை இங்கே எடுபடாது, அதை விற்க முடியல. அந்த இத்து போன தாமரையை தூக்கிக்கிட்டு தாமரை மலரும் மயிரில் மலரும். தாமரை மயிரில் தான் மலரும். எதுக்கு உங்களுக்கு இந்த நாடு? இந்தியா எனது குடும்பம், இந்தியா எனது தியாசம். எது எனது இந்தியா எனது குடும்பம்? நாட்டின் பிரதமர் பேசுறாரு. உங்க இந்தியா உங்க குடும்பம், உங்க குடும்பத்தை சார்ந்த நாங்கள் அனுதினமும் மீனவன் அடி வாங்கிட்டு இருக்கானே, எனது இந்தியா எனது குடும்பம் பேசக்கூடிய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அதை தடுத்து கேள்வி கேட்டதுண்டா? எதுக்காக நீங்க இலங்கை அரசாங்கம் கைது பண்றீங்க? என் குடும்பத்தை சார்ந்த மீனவனை கைது செய்வது சட்டப்படி குற்றம். அந்த கச்சத்தீவுல எங்களுக்கான உரிமை இருக்கு. கச்சத்தீவுல நாங்கள் மீன் பிடிக்கலாம், கச்சத்தீவுல நாங்கள் வலைகளை உலர்த்தலாம், கச்சத்தீவுல நாங்க திருவிழாக்கள்ல பங்கேற்கலாம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படா நீ கைது பண்றீங்க? நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஒரு தடவை பேசல. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர் திமுக கூட்டணியில் இருந்து போனாங்களே 2019 தேர்தலில், இந்த 39 பேர்ல யாராவது ஒருத்தர் ரோசம் மிக்கவர், சோத்துல உப்பு படுத்திங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து கேள்வி கேட்டதுண்டா? என்னுடைய மீனவனை ஏன்டா கைது பண்றேன்னு ஒருத்தரும் வாய் திறந்து பேசல. அண்ணன் முன்னாடி பேசின அண்ணன் சந்திரமோகன் சொன்னார்ல, வடநாட்டான உள்ள வர்றான், அதை தடுப்பதற்கு இந்த மாநில அரசாங்கத்தால முடியுமா? ஐயா மு.க. ஸ்டாலின் இப்ப பேசிட்டு இருக்காரு. ஆக இந்தியா கூட்டணியை பாதுகாக்கிறதுக்கு, இந்தியாவை மீட்டெடுக்க, இந்தியா கூட்டணிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, மாநில தன்னாட்சி உரிமையை மீட்டிட, மாநில சுயாட்சியை வைத்திட இந்தியா கூட்டணிக்கு ஓட்ட போடுங்க அப்படிங்கிற. மாநில தன்னாட்சின்னு என்னன்னு தெரியுமா? மாநில சுயாட்சிங்கிறது ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது என் மீனவனை சுட்டான், அங்க இருக்கிற மீனவனை அடிச்சான். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியன் அதிகமா உள்ள வந்துகிட்டு இருக்கான். இது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாது, இது திமுகவுக்கு தெரியாது, அதிமுகவுக்கு தெரியாது, பாஜகவுக்கு தெரியாது. நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த கொங்கு பெல்ட் முழுக்க வடமாநிலத்தோட வருகை அதிகமாயிருச்சு. இங்க ஒரு பாட்டாளி வர்க்கம்னு ஒரு கூட்டம் இருக்கும்.
இந்த 25 கோடி ரூபாய் காசுக்காக கொண்டு போய் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் மார்க்சையும் ஏங்கல்ஸையும் கொண்டு போய் அடகு வைத்த கூட்டம் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் பேசும் பாட்டாளி வர்க்கத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, பாட்டாளி வர்க்கத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. பாட்டாளி வர்க்கத்தை கேவலப்படுத்த வேண்டிய ஆட்கள் நாங்கள் இல்ல, எங்களுக்கு அது அவசியமும் இல்ல. பாட்டாளினா யாரு தெரியுமா? பாட்டாளி என் பாட்டன் பூட்டன், என்னுடைய சித்தி, என்னுடைய பெரியம்மா, என்னுடைய பாட்டிகள், அவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல இந்த மாநிலத்துக்கு தொழில் புரட்சி வருவதற்கு முன்பாக 10 காசுக்கு மூட்டை சுமந்தாங்க, 10 காசுக்கு செங்கல் சுமந்தாங்க, 10 காசுக்கு கூலி வேலைக்கு போனாங்க. படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு 700 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம் வரைக்கும் இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் உயர்த்தி அவர்களுக்கான பொருளாதாரத்தையும் உயர்த்தி இருக்கிறான். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். பாட்டாளி வர்க்கத்தில் இருக்க கம்யூனிஸ்ட் எவனாவது ஒருத்தர் பேசுவானா? யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க பார்ப்போம். பாட்டாளி வர்க்கத்துக்காக யாரு பேசுறா? நாங்கள் பேசுவதுதான் உண்மையான மார்க்சியம், நாங்கள் பேசுவதுதான் உண்மையான பாட்டாளி வர்க்கத்துக்கான அரசியல். அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறான். இந்த மாநிலத்தை கஷ்டப்பட்டு கட்டமைச்சவன் எங்கள் முன்னோர்கள். ஆனா அதையெல்லாம் திருடிக்கிட்டு வட மாநிலத்தவன் வருவானா, அவன் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வருவானா, அவனை வேலைக்கு வைக்கிறீங்க, அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்ப என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை எவன் கொடுப்பான்? நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி சொல்றாரு 2014 நான் ஆட்சிக்கு வந்தா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அவரு சொன்னது செஞ்சுட்டாருங்க. அவர் வேலை கொடுத்திருக்காரு 2 கோடி பேருக்கு. யாருக்கு? வட மாநிலத்தவனுக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த முக ஸ்டாலின் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்னார். 20 லட்சம் பேருக்கு 3 வருஷம் தான் 60 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும். இதுவரை 60 லட்சம் பேருக்கு ஐயா முக ஸ்டாலின் வேலை வாங்கி கொடுத்திருக்காரா? ஒரு 6000 பேரை சொல்லுங்க. 6000 கோடிக்கு முதலீடு துபாயில போய் குடும்பத்தோட கோடாலி தைலம் வாங்குறதுக்கு சுற்றுலா போயிட்டு அங்கிருந்து 6000 கோடி வருதுன்னாரு. 6000 கோடியில 6 கோடி வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? அவன் தான் வந்து இங்க நிறுவனம் தொடங்கணும், அவன் தான் இங்க வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னா முதலமைச்சருக்கு என்ன முட்டை கொடுக்குற வேலையா, இல்ல முட்டையை போய் பராமரிக்கிற வேலையா? உங்களுக்கு என்ன வேலை? வெளிநாட்டுக்காரன் தான் வந்து முதலீடு செய்யும். அம்பானி அதானிக்களை வளர்த்து விடணும், வெளிநாட்டு நிறுவனங்களை வளர்த்து விடணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கெல்லாம் தெருவில் கிடக்கணுமா? இதை கேட்கணும்ல. அப்படி வடமாநிலத்தில் இங்க வந்தா நாங்க பேசினா உங்களுடைய பாசிச வெறிய காட்டுறீங்க. யாரா பாசிச வெறிய காட்டுறா? இந்த ஈரோடுல, இதே ஈரோடு மொடக்குறிச்சியில எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் மண்டைய உடைச்சானே. அன்னைக்கு எங்கடா போனீங்க மயிராண்டிகளா? எங்கள்கிட்ட வந்து பாசிசம் பேசுற நீங்க, பாசிசம் சாவனிசம் பேசுற நீங்க, எங்கள் காவலர்கள் அடிச்சும் பொழுது மொடக்குறிச்சி அடிச்சப்ப எங்க போன? அந்த அடித்த அந்த 100 பேர்ல 10 பேரை கைது பண்ணி காவல்துறை சிறைப்படுத்திருக்கா? நாங்க யாராவது காவலர்களை தாக்கிட்டா உடனடியாக கைது செய்ய பணியை செய்ய விடாம தடுக்கிறாங்க, காகிதம் கொண்டு தாக்கி இருக்கிறாங்க. 306 போடு, 307 போடு, 506 போடு, 506(2) போடு அப்படின்னு எங்கள் மீது வழக்கு போடுகின்ற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மொடக்குறிச்சியில என் அண்ணன் காவலன் அடிச்சவனை இதுவரை ஒருத்தனை கைது பண்ணிருக்கானா? யாரையும் கைது பண்ணல. ஏன் தெரியுமில்ல? டிஎஸ்பி பிரஷர், வெளிமாநிலத்தவரை தொற்றாதீங்க, பெரிய சிக்கலாயிரும். என்னடா அவனுக்கு இங்க உரிமை இருக்கு? வந்தவன் போனவெல்லாம் இந்த நாட்டை நக்கிட்டு போயிருவான், நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? மான தமிழர்கள் அப்புறம் நாங்க எதுக்கடா இருக்கிறோம்? இந்த மண்ணு எங்களுக்கான மண்ணு, இது எங்களுடைய பூமி, இங்கு வேலை வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. எங்க அந்த கஞ்சா கருப்பு ஒரு படத்துல சொல்லுவார்ல, கலவாணி படத்துல கஞ்சா கருப்பு உம்பிருப்பாங்கல்ல, ஏண்டா ஓமுட்டு புள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயாடா பஞ்சாயத்துங்கிற மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? வெளிமாநில இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், வரட்டும், அவன் வேலை செய்யட்டும். ராமேஸ்வரத்தில் என் தாய் வயது மதிக்கத்தக்க 54 வயது பெண்மணியை இந்த வடமாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் கற்பழிப்பு செய்து நகையை பறித்து கொலை செஞ்சான், எரிச்சு கொலை செஞ்சான். என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப இது வடமாநிலங்களுடைய சுடுகாடாக, வடமாநிலங்களுடைய இது கோட்டையாக இது மாறிக்கிட்டு இருக்கு. அவன் நாளைக்கு வடமாநிலத்தை வந்து யாருக்கு ஓட்டு போடுவான்? ஐயா முக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவானா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக காரங்க எல்லாம் உண்மையிலுமே நம்மள்கிட்ட பேசுவான், இந்தி திணிப்பு, இந்தி எல்லாம் யாரும் படிக்க கூடாது, இந்தி திணிப்பு அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவான். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புமா? அவன் ஹிந்திக்காரனே கொண்டு வந்து திணிக்கிறான். ஒரு வார்த்தை எடுத்து பேசல, ஒரு வார்த்தை கடிஞ்சு சொல்லல, இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வான்னு ஒரு வார்த்தை பேசல. அந்த வடமாநிலத்தை நிக்கிறான்ட்டு அவன் இருக்கானா? இங்க 1 கோடி பேர் இங்க இருக்கானா? வாக்குரிமை பெற்றுட்டானா? அவனுக்கு போய் ஹிந்தியில ஓட்டு கேட்கிறாங்க. வெக்கமே இல்லாம. இதுதான் தமிழ் வளர்த்த கழகமா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக அரும்பாடாற்றியது அப்படின்லாம் பேசுறீங்களே, அதெல்லாம் பொய்யா கோபால்? அப்ப எல்லாமே பொய்யா? நம்மள்கிட்ட பேசுறது இங்க தமிழ் மொழி இனம் இங்க பேசுவான். அங்க போனா நவோதயா பள்ளிகளை திறந்து வைப்பான், ஸ்ரீ பள்ளிகளை தொடங்கி வைப்பான், அதுல ஹிந்தி மொழியை கொண்டு திணிப்பான். எல்லா வேலையும் செய்யறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த பாஜக எல்லாம் சேர்ந்தா திட்டமிட்டு செய்யலாம். பாஜகவும் அதிமுகவும். பாஜக வந்து இன்னைக்கு அதிமுக கழட்டி விட்டுக்கலாம். அதிமுக கழட்டி விட்டுருச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் நம்ம மனித புனிதர் போல நான் வந்து பாஜகவை இனிமே எதிர்ப்பேன்,
ஆட்சி அதிகாரத்தில் கூட இருந்து வேடிக்கை பார்த்து இங்க சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம், என்ஆர்சி சட்டம் கொண்டு வரும் பொழுது, ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது, வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது, எல்லா சட்டமும் கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்த இந்த சரவணபவன் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கக்கூடிய எங்க சித்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவரு இனிமே எதிர்ப்பாராம். இவ்வளவு நாள் ஏன் எதிர்க்கல? இவ்வளவு நாள் எங்களுக்கு தைரியம் இல்ல. இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் எங்க இருந்து வருது? எல்லாம் மக்களை ஏமாத்துறது. மக்களை ஏமாத்தி 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 நீங்களும் இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு திருடன் இருக்கான், வருஷம் முழுக்க திருடுறான், திருடுறது மட்டும்தான் அவனுடைய குல தொழில். திடீர்னு ஒரு நாள் நைட்டு நான் இனிமே திருட மாட்டேன், நாள்ல இருந்து நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்பிடுவோமா? ஒரு கொலைகாரன் கொலையவே தொடர்ச்சியாக காசுக்காக பண்ணக்கூடியவன், அடியால் மாதிரி கூலிக்கு வேலை செய்யறவன், அவன் முத நாள் இரவு வரைக்கும் கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல நான் கொலை பண்ண மாட்டேன், நான் ரொம்ப உத்தம அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதை எப்படி நம்ப மாட்டீங்களோ அதே போல இவ்வளவு நாள் 75 ஆண்டு காலமாக ஏமாற்றிய இந்த கட்சிகள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மறுபடியும் நீங்கள் எப்படி நம்பி வாக்களிக்கிறீங்க? கொலைகாரனை நம்ப மாட்டீங்க, திருடனை நம்ப மாட்டீங்க. ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகளை நீங்க ஆதரிச்சு நிற்பீங்களா? மாற்றி வாக்களிக்கணும்ல. மாற்றம்ங்கிறது வெறும் சொல்லுல இருக்க கூடாது, செயல்ல இருக்கணும். மாற்றம் அந்த இடத்துல உருவாகணும்னா நீங்கள் முதல்ல மனதை மாத்தணும். 500 ரூபாய் கொடுக்கிறாருங்க ஐயா கருணாநிதியோட பையன் ஸ்டாலின். கருணாநிதியுடைய பையன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு மோடியை கொண்டு வந்து இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. மோடிக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? 2013 டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு தலையங்கம் போறான், டீ கடையில இருந்து பிரதமர் வரை அப்படின்னு ஒரு தலையங்கம். அந்த தலையங்க பார்த்துட்டு இங்க நாட்டு மக்கள்ல இருக்கிற எல்லாரும், அது தமிழ்நாட்டில் இல்ல வடமாநிலங்கள்ல எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்ட போடுவோம். ஏன்னா சாதாரணமா டீ வித்தவரு அவரை கொண்டு போய் நாட்டின் பிரதமராக்கனா நாடு மெலிந்துரும் நம்பி வாக்களிச்சான். ஆனா அவருடைய தொழிலை கரெக்டா பண்றாரு.